ராஜலக்ஷ்மியும் ராகவனும் உள்ளே வந்த உடனேயே ராஜலக்ஷ்மி, மலர் மலர் சீக்கிரமாக கொஞ்சம் வெந்நி தண்ணி எடுத்துகிட்டு வா. இருங்குங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். ஏய் நீ நில்லு, மலர் போய் எடுத்துகிட்டு வர சொல்லு. அம்மா அவள் எங்கே? நாங்கள் வந்துட்டோம். வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க கூட மாட்டேங்கிறா. இன்னும் கிச்சனுக்குள்ளேயே இருக்காளா என்ன? இல்லைங்க, அவங்க சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிருக்காங்க. என்ன வெளியே போயிருக்காளா? எங்கே போயிருக்கா? இல்லைங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுக்கோங்களேன். எனக்கு சரியாக தெரியலை. உனக்கு தெரியாமல் அவள் எங்கேயோ வெளியே போயிருக்கா. இதை என்னை நம்ப சொல்கிறியா? டே பாக்கியராஜ், முதல்ல மலருக்கு கால் பண்ணு. அவள் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரிய வரணும். என்ன யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி நம்ம வெளியே போயிருக்க நேரமாக பார்த்து வெளியே என்ன ஊர் சுற்ற போயிருக்காளா என்ன? சீக்கிரமாக அவளுக்கு கால் பண்ணு. ஐயோ, இந்த காரணத்துக்காக தான் மலர் அப்போனா வீட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வர சொன்னாலோ. இது புரியாமல் நம்ம இப்படி பண்ணிட்டோமே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக மலர் அவளோட அம்மாவை பார்க்க தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை இவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாது. இப்போ மலரை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம்? என்னடா மச நின்றுக்கிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டியை எல்லாரும் முன்னாடியே நான் திட்டிடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? முதல்ல நீ மலருக்கு கால் பண்ணி அவள் எங்கே இருக்கான்னு கேளு. அவள் வீட்டுக்கு வரட்டும். வீட்டில் பெரியவங்க இல்லாத நேரத்தில் அவங்கக்கிட்ட சொல்லாமலே வெளியே போயிருக்கா. கால் பண்ணுறியா இல்லையா? இதோ கால் பண்ணுறம்மா. பாக்கியராஜும் மலருக்கு கால் பண்ண. மலரும் ஃபோன் எடுத்து, ஹலோ என்னங்க, இன்னும் லேட் ஆகுமா எப்படி? மலர், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நீ எங்கே இருக்க? ஐயோ, இதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வீட்டுக்கு வாங்கன்னு. நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இதை பற்றி. நான் சொல்ல முயற்சி பண்ணேன். பக்கத்தில் தான் நான் அத்தையும் மாமாவும் இருந்தாங்க. அதனால தான் என்னால் சொல்ல முடியல. சரி, நீ இப்போ வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 2 நிமிஷம்தான். சீக்கிரமாக வந்துட்டேன். கொஞ்சம் மட்டும் சமாளிங்க. ஆமாம், நீ என்ன சொல்ல போகிற? எங்கே போயிட்டுருக்க? டே என்னடா இங்கே அவளை வர சொல்லிக்கிட்டு இருந்தா நீ குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அம்மா ஒரே நிமிஷமா, அவள் இதோ இப்போ வந்துட்டாலாம். இங்கே பாருங்கள், எதுவுமே யாருமே சொல்லலை தானே? இல்லை, யாரும் எதுவும் சொல்லலை. மதி என்ன சொன்னா? மதியமே ஒன்றும் சொல்லலை. எங்கே போயிருக்கான்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ நீ எங்கே போயிட்டு வரேன்னு நீயே முடிவு பண்ணிட்டு வா. தயவு செஞ்சு மாட்டிக்காத. அவ்வளோதான், உன் கதை காலி ஆகிடும். சரிங்க, இதோ வந்துடுறேன்னு வேகமாக அவங்க வர ஆட்டோ சவுண்டும் கேட்குது. ஆட்டோ சவுண்டு கேட்ட உடனே, அம்மா மலர் சும்மா பக்கத்தில் தான் போயிருக்கா போல். இங்கே பாருங்கள், உடனடியாக வந்துட்டா. எங்கே வந்திருந்தாலும் வரட்டும். முதல்ல ஆட்டோவில் போகிற அளவுக்கு இவளுக்கு அப்படி என்ன வேலை வந்துச்சு? அதுவும் உன்னையும் கூட்டிகிட்டு போகலை, நம்ம இல்லாத நேரத்துலையும் போயிருக்கா. கண்டிப்பாக இவ திருட்டு வேலை தாங்க பண்ணியிருக்கா. நீ கொஞ்சம் சும்மாரு. மலர் அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டா. ஏங்க, நம்மளோட பழைய மலராக இருந்தால் அவள் கண்டிப்பாக இப்படிலாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டா. ஆனால் இப்போ தான் இதோ இவ கூட சேர்ந்து அவள் புதுசாக மாறி இருக்காளே, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா. என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டானா பார்த்துக்கோங்களேன். அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. முதல்ல மலர் வரட்டும். எங்கே போயிருந்தான்னு கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பேசிக்கலாம்ல. தேவையில்லாமல் நீங்கள் அவளை பற்றி இப்படி தப்பாக சொல்லாதங்கம்மா. ஆமாம், உன் பொண்டாட்டி சொன்னால் உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துடுமே. முதல்ல அவள் வரட்டும். இன்றைக்கி அவளை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? ஒருத்தி ஆட்டம் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டா, இவ்வளோ ஆட ஆரம்பிச்சிட்டவாளா? வரட்டும். ஐயோ, வீட்டுக்குள்ளே எல்லாரும் என் மேலே கொலை வெறியோடு இருக்காங்க போலையே. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, இந்தாங்கண்ணா அப்படின்னு பைசாவை கொடுத்துட்டு மலர் தயக்கத்தோடு உள்ளே வராங்க. ஆனால் உள்ளே வந்த மலரோ, என்னம்மாம்மா எப்படி இருக்குது? டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லபடியாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ராகவனும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்கா. அதே மாத்திரையை மட்டும் சாப்பிட சொன்னாங்க. அப்பாடா, நான் கடவுள்கிட்ட வேண்டினது வீண் போகலை. ஏன்னா கடவுள்கிட்ட வேண்டியா? ஆமாம், நீங்கள் எப்படி பயத்தோடு டாக்டரை பார்க்க போனீங்களோ, நானும் அதே பயத்தோடு தான் சாமி கும்பிட்றதுக்காக போனேன். இந்தாங்க பிரசாதத்தை எடுத்துக்கோங்கன்னு அவங்க புது பிளானை போட்டுட்டு வந்ததை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவங்க வர்ற சின்ன கோவிலேருந்தே ஏதோ திருநீரெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை அப்படி எடுத்து ராகவன் கிட்ட கொடுக்க, ராகவனும் பயபக்தியோடு அதை தன்னோட நெத்தியில் ஒத்திக்கிட்டு, பாத்தியா மலர் அப்படிலாம் பண்ணுற பொண்ணு கிடையாது. ஏன் உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக அவள் இப்படியெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. சரிம்மா சரி, என் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, போ உன் அத்தைக்கிட்டையும் கொடு. என்ன, இவ அப்பனா கோயிலுக்கு போயிட்டு வந்தாளா? நம்ப முடியலையே. மலர், நீ எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த? இதோ பக்கத்தில் இருக்க இந்த கோவிலுக்கு தான் போயிட்டு வந்த அத்தை. அங்கே போகணுன்னா எதுக்காக ஆட்டோவில் போனேன்? இல்லை அத்தை, நடந்து போக ரொம்ப கால் வலிச்சிச்சா, அதனால தான் ஆட்டோவில் போயிட்டு வந்தேன். அதுவும் சீக்கிரமாக போயிட்டு வரணும்ல, சீக்கிரமாக கடவுளை வேண்டணுன்றதுக்காக தான் நான் சீக்கிரமாக ஆட்டோவில் போயிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதை கேட்கணுன்றதுக்காக தான் நான் சீக்கிரமாக ஆட்டோவில் வந்தேன். இப்போ பார்த்தீங்களா, இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு உடம்பு. எல்லாத்துக்கும் அந்த காரணம் அந்த கடவுள் தான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ரொம்பவே சந்தேகத்தோடு அந்த திருநீரை வாங்கி பூசிக்கிட்டு ராஜலக்ஷ்மியும், நீ சொல்கிறது எதையுமே நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆமாம், இப்படி நீ கோயிலுக்கு போயிட்டியே, அப்புறம் எப்படி உன்னால் சமைக்க முடிஞ்சிச்சு? அதெல்லாம் நான் சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்கேன், வாங்க வந்து சாப்பிட்லான்னு உடனடியாக அவங்கள சாப்பிட கூட்டிகிட்டு போக, சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க.
ராஜலக்ஷ்மி வழக்கம் போல். என்ன மலரு, வெறும் பூரிக்கு குருமா மட்டுமே எடுத்து வச்சிருக்கேன், வேற கூட்டு எதுவும் செய்யலையா? மலர் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே ராகவனும், என்ன புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? அவள் தான் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டதுக்காக கோயிலுக்கு போயிட்டால, அப்புறம் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இது செஞ்சதே பெருசு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு மலரும் பாக்கியராஜும் தலையாட்ட ராஜலக்ஷ்மிக்கோ இன்னும் சந்தேகம் தீரவே இல்லை. நீ சொல்கிறது எதையுமே என்னால் நம்பவே முடியல. உண்மையாகவே நீ கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தியா? நான் உன்னை நம்பலாமா வேண்டாமா? அத்தை, நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம். நான் கடவுள்கிட்ட வேணுனால தான் இப்போ பாருங்கள், மாமாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. அப்படி தானே மாமா? ஆமாம் ஆமாம், அப்படிதான். நீ எதுக்கு தேவையில்லாமல் அவகிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கா? போய் எனக்கு வெண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வா. எங்க மலர் தானே எப்பயும் எடுத்துகிட்டு வருவா? அவள் தான் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கால்ல. நீ போய் எடுத்துகிட்டு வா. தேவையில்லாமல் என் கூடயே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு உனக்கு தான் அலைச்சல். தேவையில்லாமல் எதுக்காக என் கூட வந்த? உங்கள் உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் வந்த. அதெல்லாம் பாக்கியராஜ் இருக்கால, அவனே பார்த்துருப்பா. உனக்கு ஊர் சுற்றணும்னு ஆசை, அதனால தான் என் கூட வந்திருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன வர வர எதிர்த்து கேள்வியை மேலே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? போய் எனக்கு வெண்ணி தண்ணி எடுத்துட்டு வா. இல்லை அத்தை, நீங்கள் உட்காருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். மலரு, நீ உட்காந்து சாப்பிடு. ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருப்பேன், நீ உட்காந்து சாப்பிடு. அவள் சும்மா தானே இருக்கா, அவள் போய் எடுத்துகிட்டு வருவா. உங்கள் கூட ஹாஸ்பிட்டல் வந்தது கால் கையெல்லாம் வலிக்குதுங்க. சும்மா ஆட்டோவில் என் கூட சேர்ந்து உட்காந்து தான் வந்திருக்க. எனக்கே கால் கை வலிக்கலையா, உனக்கு வலிக்குதான்? இதெல்லாம் நம்பணுமா என்ன? பேசாமல் நீ நல்ல வேலையை செய்ய ஆரம்பி. மலரு, இதுக்கப்புறமா வீட்டில் இருக்க வேலையை பாதி உன் அத்தைக்கும் கொடு. அவள் சும்மா உட்காந்து கால் கை வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு எனக்கும் ஏதோ நோயின்னு செக் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் வேலை செஞ்சாவே எந்த நோயும் வராது. அதை சொன்னால் யார் கேட்குறாங்க? இங்கே பாரு, இதுக்கப்புறமா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீயும் மலரும் சேர்ந்து தான் பார்க்குறீங்க. அப்புறம் கால் கை வலிக்குது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்புறம் நடக்கிறதே வேறு. ஏற்கனவே என்ன செக் பண்ணுறதுக்கே டாக்டர் எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டான்? மதிய உடனே நிறைய ஃபீஸ் வாங்கிட்டாங்களா என்ன? ஆமாம், நிறையா தான் வாங்கிட்டாங்க. அப்போது எதுக்காக பாக்கியராஜ் மட்டுமே எல்லா செலவையுமே எடுத்துக்கணும்? அவரோட தம்பிக்கிட்டேயும் கொஞ்சம் பணத்தை வாங்கலாம்ல. இங்கே பாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பாக்கியராஜ் தான் வயசில் மூத்தவன், அவன் தான் வீட்டு செலவை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கணும். இல்லைங்க, அவரோட தம்பிக்கு கல்யாணம் ஆகலைன்னா பரவாயில்ல, ஆனால் இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு குடும்பஸ்தனாக ஆயிட்டாங்கல்ல. இவங்களை விட அவங்க தான் நல்ல சம்பளத்தை எடுக்கிறாங்க. ஸோ வீட்டோட செலவை 2 பேரும் பாதி எடுத்துக்கிறது தானே நல்லது. இதில் இவங்களுக்கு வேற ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கணும்லன்னு இவ்வளோ நாளாக மலர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்ததை மதி வெளிப்படையாகவே கேட்க, இதை கேட்டுட்டு ராஜலக்ஷ்மியும், என்ன அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? 2 பேருக்கும் நடுவில் சண்டை மூட்டி வர பார்க்குறியா? இல்லைங்க, சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போவே பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். அப்போல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் மூத்தவன் தான் எல்லாத்தையுமே கவனிச்சிக்கணும். ஆனால் கவனிச்சுக்கலாம், எவ்வளோ நாள் கவனிக்க முடியும்? ஒரு நாள் அவங்களுக்கே தன்னோட பொண்ணுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்க முடியலன்ற வருத்தம் வந்துடக்கூடாதுல்ல. அப்படி வந்துருச்சுன்னா அண்ணன் தம்பிக்கு நடுவில் பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முன்னாடியே இதை யோசிச்சு ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும்னு தோடுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீ பேசுகிற பேச்சுக்கு சீக்கிரமாக என் பசங்களை பிரிச்சிருவ போலையே. இல்லைங்க, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. இதுக்கப்புறமா உங்களோட இஷ்டம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, மறுபடியும் ராஜலக்ஷ்மி மதிய திட்டுற மாதிரியே போக, இதில் கடுப்பான ராகவனும், சுமாரு, அந்த பொண்ணு கரெக்டாக தான் சொல்கிறா. நானும் இவ்வளோ நாளாக இதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன். ஏன், சுரேஷும் நல்லா சம்பாதிக்க தானே செய்கிறான். அவனுக்கு செலவுன்னு நம்ம வீட்டில் ஒன்றுமே வைக்கிறது கிடையாது. அதனால தான் அவனுக்கு பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற பொறுப்பு அவனுக்கு வரணும்னா வீட்டு செலவில் பாதி செலவை அவன் ஏற்றுக்கிட்டு ஆகணும். அதை இன்னையிலேருந்து நடைமுறைப்படுத்தலாம். முதல்ல சுரேஷ் வீட்டுக்கு வரட்டும், இதை பற்றி நானே அவன்கிட்ட பேசுகிறேன். இதை கேட்டதுக்கப்புறமா மலருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாக்கியராஜ் தான் வழக்கம் போல், அதெல்லாம் எதுக்கு, தம்பிக்கிட்டலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து ராகவி இருக்கால, அவளுக்காக நீ எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் பொம்பளை பிள்ளை, இப்போவே சேர்த்து வச்சாதான் உண்டு. அதனால் இதை பற்றி நானே உன் தம்பிக்கிட்ட பேசுகிறேன். சரியா? உனக்கு கஷ்டமாக இருந்தால் மற்றதை பார்த்துக்கலான்னு அவங்க இந்த விஷயத்தை அப்படியே முடிச்சு விட்டுடுறாங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக வீட்டில் எல்லா விஷயங்களும் ராஜலக்ஷ்மியோட பேச்சை மீறி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே ராகவன் கூட அப்பப்போ ராஜலக்ஷ்மியை நிறைய விஷயங்களில் நோஸ் கட்டும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ராஜலக்ஷ்மிக்கும் ராகவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கோபமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மூலயமா கொஞ்சமாக பெண்களோட கஷ்டங்கள் என்னன்றதை ராஜலக்ஷ்மி புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறமாவது மதிக்கும் மலருக்கும் மாமியார் கொடுமையை காட்டாமல் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ மலர் இப்படிப்பட்ட விஷயத்த தைரியமாக செய்வாங்கன்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? மலர் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?